இந்த பதிவ நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கங்க. இது எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் கண்டிப்பா தேவைப்படும். ஏன் அப்படின்னு சொன்னா, இறப்புங்கிறது எப்போ வேணாலும் மனிதனுக்கு நிகழும். இது ஹாஸ்பிட்டல்ல இறந்தவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, டாக்டர் சர்டிஃபிகேட் உடனே குடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ட வச்சு உடனே டெத் சர்டிஃபிகேட் வந்து என்ட்ரி போட்டு நம்ம கையில குடுப்பாங்க. ஆனா, இயற்கை மரணமா வீட்லயே இறந்துறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்கள எடுத்துட்டு போய் மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் டாக்டர்ட்ட காமிச்சு, அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி, அதுக்கப்புறமா தான் இறப்பு சர்டிஃபிகேட் பதியணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அத வந்து தமிழக அரசு இப்போதைக்கு மாத்தியிருக்காங்க. பிறப்பு, இறப்பு பதிவேட்டுக்கு சட்டப்படி, இப்ப 10(3)ல வந்து ஒரு பிரிவு சேர்த்திருக்காங்க. அதுல என்ன பண்றாங்க அப்டின்னா, இறப்ப வந்து நம்ம வந்து சொன்னா போதும். வீட்ல இருக்கவங்க யாராவது ஒரு ஆள் சொன்னா போதும். அத வச்சு வந்து அந்த இறப்பு வந்து உண்மையான இறப்பா, இல்ல நம்ம டெத்ல வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்டிங்கிறத பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில வந்து உண்மை அப்டின்னு சொல்லி தெரிஞ்சது அப்டின்னு சொன்னா, உடனடியா பதிஞ்சு உடனே சர்டிஃபிகேட் குடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருவாங்க. அதனால புதுசா வந்து வந்திருக்க சட்டம் வந்து இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டத்த வந்து பயன்படுத்தி வந்து நல்லபடியா யூஸ் பண்ணிக்கங்க. இறந்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இறப்பு சர்டிஃபிகேட் வந்து உடனடியா வந்து சட்டப்பிரிவுப்படி உடனடியாக 21 படி உடனே தந்துருவாங்க. அத வந்து உடனே குடுக்குறதுக்கு வந்து பக்கத்துல இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கடுத்து வந்து பிறப்பு, இறப்பு பதிவாளர்கிட்ட போய் நம்ம சொல்லணும். சொன்ன உடனே உங்களுக்கு வந்து அத பதிஞ்சுட்டு உடனே நடைபெடுத்துருவாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் இந்த மரணங்கிறது பொருந்தாது. இயற்கை மரணத்துக்கு மட்டும் தான் இது பொருந்தும். பிற மரணங்கள் சந்தேக மரணம், அதுக்கடுத்து தற்கொலை, இது மாரி கொலை இந்த மாரி இருந்தது அப்படின்னா, இது பொருந்தாது. அது இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா நடந்து, அதுக்கப்புறம் தான் வந்து பிறப்பு, இறப்பு வந்து பதியிட சொல்லுவாங்க. அதனால இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியமான சட்டம். வீட்ல இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இறப்ப தெரிவிக்கணும். அந்த கடமை வந்து வீட்ல இருக்க குடும்பத் தலைவருக்கு கண்டிப்பா